தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத வசனம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 20-21. 20-21. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும், ஆரோனின் சகோதரியாகிய மிரியா என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டாள். தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருவோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு சென்றார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையான வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினாள் என்று பாடினாள். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. இந்த வேத வசனங்களை பார்க்கும் பொழுது மோசேயினுடைய சகோதரி ஒரு தீர்க்கதரிசி என்று வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அவள் தேவனை மகிமைப்படுத்துகிறாள். எப்படி? தம்புருவோடும் நடனத்தோடும் கர்த்தரை துதிக்கிறாள். எதை சொல்லி துதிக்கிறாள் என்று சொன்னால், தேவன் ஜனங்களை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல் வழியாய் கடந்து வரும் பொழுது சத்துருக்களாகிய பார்வோனுடைய படைகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் சமுத்திரத்திலே அவர் விழச் செய்தார். அல்லேலூயா. அப்படியே ஒரேடியாக அழித்து விட்டார். அதை மகிமையாக பாடச் சொல்லுகிறாள். அவளும் பாடினாள். ஒரு சம கையை தட்டுங்க. அப்போ கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரி ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்படியே என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து நான் நிறுத்த சொல்லும் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்கிறாள். அல்லேலூயா. கர்த்தர் அதை கேட்டார். அதே மிரியாம், மோசேயை கொண்டுதான் தேவன் பேசுவாரோ, எங்களை கொண்டும் பேச மாட்டாரோ என்று ஒரு எதிர்கேள்வியை அவள் கேட்கிறாள். சொந்த சகோதரனுக்கு விரோதமாக, கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு விரோதமாக, தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட இந்த மிரியாம் ஒரு கேள்வியை கேட்கிறாள். ஆண்டவர் எங்களிடத்திலும் பேசுவார், மோசேயிடம் மட்டுமா பேசுவார் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறாள். அதற்கு கர்த்தர் செய்த அற்புதம் என்ன? கர்த்தர் கொடுத்த தண்டனை என்ன? வாசிப்போம். மோசையானவன் பூமியிலுள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். சடுதியிலே ஒரு நொடி பொழுதுல திடீரென்று ஒரு முடிவு எடுக்கிறார். 3 பேரையும் வர சொல்லுகிறார். நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு புறப்பட்டு வாருங்கள். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேக ஸ்தம்பத்தில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால்
கர்த்தராகிய தேவன் நான் தரிசனமாகி என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் எப்பொழுதும் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறை பொருளாகவும் அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்று கேட்டார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் வெண்மை போன்ற உறைந்த மலை நிறத்தை சார்ந்த வெண் குஷ்டம் அடைந்தாள். உற்சாம கையை தட்டி 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 சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா அல்லேலூயா அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. ஆமென். அமருவோம். வேதம் திட்டவட்டமாக ஒரு சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. 2 தீர்க்கதரிசிகளுடைய பிரச்சனை இங்க. அல்லேலூயா. இப்போ மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி என்று அறியப்படுகிறாள். அவளும் தேவனை மகிமைப்படுத்துகிறாள். மோசையும் தேவனை மகிமைப்படுத்துகிறான். இப்போ 2 பேரும் தீர்க்கதரிசிகள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் மோசையை குறித்து என்ன சொல்கிறார்? என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். கையை தட்டலாம். கர்த்தர் ஒரு மனிதனை குறித்து பேசுகிற ஒரு காரியம் அவரே பிரைஸ் பண்ணி சொல்கிறார். மிகுந்த சாந்த குணமுடையவன், பொறுமையுள்ளவன் என்று ஆண்டவர் ஒரு சான்றிதழை வழங்குகிறார். தேவனாகிய கர்த்தர் இந்த சர்டிஃபிகேட்டை எப்படி கொடுக்கிறார்? எருசலேம் ஆலயத்தில் தேவனுடைய கூடாரத்தில் மேகஸ்தம்பமாக இறங்கி நின்று பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? இந்த 3 பேரை வர சொல்கிறார். ஒரு சகோதரியை வெளியே நிற்க சொல்கிறார். அண்ணன் தங்கச்சி 2 பேரையும் உள்ளே வர சொல்கிறார். உள்ளே வந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார்? நான் மோசைக்கு முகமுகமாய் பேசுவேன், பிரத்யட்சமாய் பேசுவேன், அவன் என் சாயலை காண்கிறான். இப்போ நான் தேவனை காண்கிறேன் என்று சொன்ன எத்தனை பேர் விசுவசிக்க முடியும்? என்ன பிரதர், நிறைய ஊழியக்காரங்க நான் பரலோகத்தில் போய் இயேசுவை கண்டேன்னு சொல்லுகிறார்கள் இல்லையா? அந்த கூட்டத்தில் நானும் சொல்லுவேன். எது உண்மை எது பொய்ன்னு உங்களுக்கு புரியாது, குழப்பம் வரும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய கடந்த கால வாழ்க்கை மிக மோசமாக இருக்கலாம். அவன் எப்படி பரலோகத்துக்கு சென்றான், இயேசுவை கண்டான் என்று சொன்னால் அநேகர் விசுவசிப்பதில்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் ஆலயத்தில் இறங்கி, தேவனுடைய கூடாரத்தில் இறங்கி, அது மேகஸ்தம்பமாக இறங்கி இருந்து பேசுவதை பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள்.
இவன் சாந்த குணம் உள்ளவன், இவனிடத்தில் நான் பேசுகிறேன், சொப்பனத்தில் மாத்திரமல்ல முகமுகமாய் பேசுகிறேன், என்னுடைய சாயலை இவன் காண்கிறான் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றிதழை ஆண்டவராகிய தேவன் பூமியில் வந்து கொடுக்கிறார். இந்த சகோதரனுக்கு விரோதமாய் சகோதரி எழும்புகிறாள். என்ன மோசே, உங்ககிட்ட மட்டுமா ஆண்டவர் பேசுவார், எங்கிட்டையும் பேசிக்கிட்டு தான் இருக்கார் என்று சொன்ன ஒரே ஒரு காரியத்திற்காக மோசைக்கு விரோதமாய் பேசின இந்த தீர்க்கதரிசியாகிய இவளுடைய வார்த்தையின்படியாக தேவனுடைய உக்கிர கோபம் அவள் மேல் இறங்கி பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து கூடார வாசலில் நின்று வீசி அவருடைய உக்கிரகத்தை வீசி அவர் மேகஸ்தம்பத்தோடு வெளியேறுகிறார். அவள் வெண்குஷ்டம் அடைந்து நிற்கிறாள். உற்சாம கையை தட்டலாம். எந்த ஸ்திரீயாகிலும் எந்த புருஷனாகிலும் தேவனுக்கு விரோதமாகவோ தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் விரோதமாக நாவை எடுக்கக்கூடாது, நீட்டக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் பார்ப்பாங்க, என்ன பார்ப்பாங்கன்னா, ஊழியக்காரர்கள் விரோதமாகவே அநேக விசுவாசிகள் பேச ஆரம்பித்த காலங்கள் இது. யூடியூப்பை பார்த்தா நிறைய பேர் பிரபலமான ஊழியக்காரர்கள் விரோதமாக அவர்கள் பேசுவார்கள். இவர்களை தேவன் அழைக்கவும் இல்லை, அவர் தெரிந்து கொள்ளவும் இல்லை. அவர்கள் கமர்ஷியல் பிஸ்னஸ் நடத்துகிறார்கள். பிரபலமான ஒரு ஊழியக்காரனை குறித்து கொஞ்சம் பேசினால் 1000 லட்சக்கணக்கில் லைக் போகும். லைக் போனால் அவன் அக்கௌண்ட்டில் காசு வரும். இதை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தவறான செய்திகளை நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த ஊழியக்காரன் விரோதமாக ஒரு விசுவாசி நாவை தூக்கக்கூடாது. இங்கே ஒரு தீர்க்கதரிசி தூக்குகிறாள். இவளும் தீர்க்கதரிசி, அவனும் தீர்க்கதரிசி. ஆனாலும் ரெண்டு பேருடைய அழைப்பில் டிஃபரெண்ட் இருக்கு. மோசையை அவர் விசேஷமாய் தெரிந்து கொண்டார், விசேஷமாய் பிடித்து கொண்டார். எப்படி பிடித்து கொண்டார்? முள் செடியில் தரிசனமாய் நின்று அக்னி ஸ்தம்பமாய் நின்று பேசினார். முதல் தரிசனமே மோசைக்கு என்ன? ஆடி மேய்த்து கொண்டிருக்கிற வேளையில் மோசைக்கு வெளிப்பட்ட காட்சி என்ன? முள் செடி பற்றி எரிகிறது, நெருப்பு எரிகிறது, ஆனால் மரம் செடி சாயவில்லை, அது கருகவில்லை. இது என்ன மாயம், என்ன அதிசயம் என்று கிட்டே வரும்பொழுது அவருடைய சத்தம், நான் உன் தேவனாகிய கர்த்தர், காலனியை கழட்டி போடு, இந்த இடம் பரிசுத்த ஸ்தலம். உற்சாகமா கையை தட்டுங்க. ஒரு செருப்பை கூட போட்டுட்டு வர அனுமதிக்கல தேவன். இன்றைக்கு ஆலயங்களில் செருப்போடு நின்று பிரசங்கம் பண்ணுகிற மிகப்பெரிய ஊழியக்காரர்களும் உண்டு. உற்சாகமா கையை தட்டுங்க. சிலர் செருப்பை போடலன்னா சாக்ஸை கழட்ட மாட்டாங்க, சாக்ஸோடு நிற்பாங்க. பூமி அவருடைய பாதப்படி என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பாதம் இந்த பூமி. அப்போ எப்படி மகிமையாய் நிற்க வேண்டும். இந்த பூமி பரிசுத்த ஸ்தலம். அப்போ பரிசுத்தத்தோடு தான் இங்கே கடந்து வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவனாகிய கர்த்தர் மன்னிக்கிற தேவன் என்று நீங்கள் அநேக இடங்களில் எதிர்பார்த்திருப்பீர்கள். இவள் என்ன சொன்னாள்? கொஞ்சம் முன்னாடி பார்க்கும்போது அவள் தேவனை மகிமைப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய பாடலோடு, கிண்ணார பாடலோடு தேவனை மகிமைப்படுத்துகிறாள். வெற்றி சிறந்தார். பார்வோன் படையை செங்கடல்ல மூழ்கச் செய்த தேவன் என்று பாடி துதித்தவள் அதே நாவில் மோசைக்கு விரோதமாக பேசினால் வெண்குஷ்டத்தோடு ஆண்டவர் நிறுத்தினார். இதுதான் பெரிய தண்டனை. அல்லேலூயா. ஆகவே விசுவாசியானாலும் ஊழியக்காரர்கள் ஆனாலும் தேவனுக்கு விரோதமாய், தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாய் நாக்கை தூக்கக்கூடாது. அப்படி தூக்கினால் அந்தி கிறிஸ்து கிரியை செய்து விட்டான் என்பதுதான் மெய்ப்பொருள். உற்சாகமா கையை தட்டலாம். அப்படியானால் மிரியாவுடைய நாவிலே அன்று பேசினது யாராக இருக்க முடியும்? யாராக இருக்க முடியும்? அந்தி கிறிஸ்து தான். முன்னாடி என்ன பண்ணுறா? நல்லா பாடி துதிக்கிறாள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாள். ஆனால் சற்று பின்பு மோசைக்கு விரோதமாக பேசுகிறார். ஆண்டவர் அவன்கிட்ட மட்டுமா பேசுவார், எங்ககிட்டையும் பேசுவாங்க. இவ்வளோதான் அவன் செய்த தப்பு. ஆனால் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தார். சின்ன விஷயத்திற்காக மிகப்பெரிய தண்டனையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் சின்ன விஷயம்தான் பெரிய தண்டனைகளை கொண்டு வர போகிறது. உற்சாகமா கையை தட்டலாம்.
அல்லேலூயா. ஆகவே தேவனை நீங்கள் அற்பமாய் எண்ணி விடாதீர்கள். இதே மோசையே அவர் என்ன சொல்லுகிறார்? என் ஆலயத்தில் உண்மையுள்ளவன், என் வீட்டிலே பரிசுத்தம் உள்ளவன், மிகுந்த சாந்த குணமுடையவன் என்று சான்றிதழ் அளித்தார். அதே தேவன் அதே மோசையை கண்மலையில் நிற்கச் செய்து அடித்து கொண்டாரா இல்லையா? அடித்து கொண்டார். ஏன் அடித்து கொண்டார்? தேவனை மகிமைப்படுத்த சொன்னார். நான் உங்களுக்கு தண்ணி தருகிறேன் என்ற நான் என்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தினான். நான் உங்களுக்கு தண்ணி தருகிறேன். ஒரு ஆத்திரத்தில் ஒரு டென்ஷனில் வாய்